ஒரு ஹதீஸ்ல சொல்லிருக்கீங்க பெண்கள் முகத்தை திறந்து போட்டு போகலாம் என்று, ஆனால் குர்ஆனில் அந்நிய ஆண்கள் முன்பு நிற்கக்கூடாது என்று இருக்கிறது. இப்ப சமீப காலமா முகத்தை திறந்து போற பெண்களின் முகத்தை கேமரா செல் மூலமா படம் எடுத்து சினிமா நடிகையோட சேர்த்து ஆபாசமா எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எதை வைத்து முகத்தை தொடர்ந்து போகலாம் என்று சொன்னீங்க. இதற்கு குர்ஆன் ஹதீஸில் ஏதாவது ஆதாரம் இருக்கா? இதற்கு சரியான பதில் சொல்லுங்க. அதாவது பெண்கள் முகத்தை மறைக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. நான் எதுல சொன்னேனோ அதுலயே ஆதாரத்தோட தான் சொல்லியிருக்கிறேன். சும்மா மொட்டையா நான் சொல்லல. இருந்தாலும் இந்த சபையில் கேட்ட காரணத்தினால நம்ம விரிவாகவே சொல்லுவோம். திருக்குர்ஆனை எடுத்து நீங்கள் புரட்டி பார்த்தீர்களேயானால் எந்த ஒரு வசனத்திலையும் பெண்கள் முகத்தை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படவே இல்லை. ஒரு ஆயத்துல கூட அப்படி கிடையாது. சில தமிழாக்கத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பிராக்கெட்ல அவங்கள சேர்த்துக்குவாங்க. பிராக்கெட் போட்டு மூலத்தில் அப்படி இருக்காது. பிராக்கெட் போட்டு என்ன செய்யணும்? குர்ஆன்ல என்ன இருக்குது? வலா யுபதீன ஸீனத்தஹுன்னு இருக்குது. பெண்களுக்கு அல்லாஹ் சொல்றான், குல்லில் முமினாத்தி, மூமினான பெண்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள், யகுலுல்ன மின் அப்சாரிஹின்ன, அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன, தங்கள் கற்பை காத்துக் கொள்ள வேண்டும், வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன, அவங்களுடைய ஜீனத்தை வெளிப்படுத்தக்கூடாது, இல்லா லி பௌலத்திஹின்ன, கணவனுக்கு தவிர, அவங்க ஆபாயிஹின்ன, தகப்பனுக்கு தவிர, அவங்க பிள்ளைகளுக்கு தவிர, கூட பிறந்த சகோதரனுக்கு தவிர, தாய் மாமனுக்கு தவிர, சித்தப்பா பெரியப்பாவுக்கு தவிர, சின்ன குழந்தைகள் மத்தியில தவிர, மற்றவங்கள் மத்தியில என்ன செய்யறவங்க, அல்லது தள்ளாத நாளைக்கு சாவ போற கிழவன் முனியிலே தவிர மற்ற இடங்களில் அவர்கள் தங்களுடைய ஜீனத்தை வெளிப்படுத்தக்கூடாது. இதுதான் குர்ஆன்ல உள்ள வாசகம். வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன, அவங்களுடைய ஜீனத்தை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு இருக்குதுங்க. இந்த ஜீனத்துனா முகம் விளக்கம். அல்லாஹ் சொல்றான் ஜீனத்துங்கிறான். ஜீனத்துக்கு முகம்ன்ற டிக்ஷனரில அர்த்தம் இருக்குதா? ஜீனத்தை காட்டாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இவங்க தஃப்சீர் பண்றோன்னு என்ன செய்யறாங்க? அதாவது முகத்தை போட்டுறாங்க. இந்த அதாவது தான் தூக்கி போட்டுறணும். ஜீனத்துங்கிற வார்த்தைக்கு முகம்னு அர்த்தம் இருக்குது அரபி மொழியில இல்ல. ஜீனத்துனா என்ன அர்த்தம்? ஜீனத்துங்கிற வார்த்தைக்கு அலங்காரம் அர்த்தம். ஜீனத்துனா என்ன அர்த்தம்? அலங்காரம். அழகு வேற, அலங்காரம் வேற. அழகுங்கிறது இயற்கையா உள்ளதுக்கு பேர் அழகுங்க. அலங்காரங்கிறது வெளியில இருந்து வர்றதுக்கு பேர் அலங்காரம். லிப்ஸ்டிக் அலங்காரம். பிறக்கும் போது லிப்ஸ்டிக் கூட யாரும் பிறக்கிறது இல்ல. கையில கையில நகைகளை அள்ளி போட்டுக்கிறது அலங்காரம். மேக்கப் பவுடர்களை கலர் கலரா பூசிக்கிறது அது பிறக்கும் போது உள்ளாது. ஒரு இயற்கையா ஒருத்தங்க நல்ல பர்சனாலிட்டியா இருக்கிறாங்கன்றீங்க, அதுக்கு பேர் அழகு. அவங்களுடைய இயற்கையில உள்ளதா இருந்தால் அதுக்கு பேர் அழகுன்னு சொல்லுவோம். வெளியில இருந்து வந்து சேர்க்கப்பட்டு கொஞ்சம் கவர்ச்சிக்காக வேண்டி சேர்க்கப்படுமே, ஆனால் அதை என்ன செய்வோம்? அலங்காரம் சொல்லுவோம். இப்ப அலங்காரத்தை அல்லாஹ் வந்து காட்டாதீங்கிறான். அலங்காரம் என்ன அர்த்தம்? அந்த முகத்தை காட்டும் பொழுது லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு வந்து எல்லாரும் பாக்குற மாதிரி, அல்ல இருக்கிற கலர் நல்லா கூட்டி காட்டுற மாதிரி இப்படி பயங்கரமா அதெல்லாம் பூசிக்கிட்டு அந்த மாதிரி அதான் அலங்காரங்கிறது. அல்ல இருக்கிற நகையெல்லாம் அள்ளி போட்டு இப்படி கை பிடிக்கிறது, இதுதான் அலங்காரங்கிறது. அதை கையில எல்லாம் இருந்தா வச்சுக்கிறங்க. ஒரு சபைக்கு வர்றீங்க, பல பேரும் பார்க்க போறாங்க, அதுக்கு அடிக்கிட்டு வரணும், அதுதான் அலங்காரம். அல்லாஹ் குர்ஆன்ல போடுற கட்டளை என்னன்னு கேட்டா, வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன, அவங்களுடைய ஜீனத்தை வெளிப்படுத்தக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்னன்னா முகம்னு குர்ஆன்ல இல்ல, ஜீனத்து என்றுதான் குர்ஆன்ல இருக்கிறது. ஜீனத்து என்பது நாம செய்து கொள்கிற கவர்ச்சியையும் அலங்காரத்தையும் குறிக்கும். இதெல்லாம் அப்பனுக்கு முன்னாடி செஞ்சு கொள்ளலாம், இதெல்லாம் புருஷனுக்கு முன்னாடி செஞ்சு கொள்ளலாம், அண்ணனுக்கு முன்னாடி செஞ்சு கொள்ளலாம். அலங்காரத்தை கூட அண்ணனுக்கு முன்னாடி நல்லா ஜோடிச்சுக்கிட்டு நில்லுங்க, தப்பு கிடையாது. தாய் மாமனுக்கு முன்னாடி ஜோடிச்சுக்கிட்டு நில்லுங்க, தப்பு கிடையாது. சித்தப்பா பெரியப்பாக்கு முன்னாடி போய் ஜோடிச்சுக்கிட்டு நில்லுங்க. நீங்க பெத்த பிள்ளைக்கு முன்னாடி தாய் ஜோடிச்சுக்கிட்டு நில்லுங்க. மகளுக்கு முன்னாடி போய் ஜோடிச்சுக்கிட்டு அப்பன் ஜோடிக்க மாட்டானா? சரி, அது தப்பு கிடையாது. இதுதான் ஜீனத்துங்கிறதுங்க. இது முடிஞ்சிருச்சா? குர்ஆன்ல அப்படி இல்ல. ஜீனத்துக்கு இவங்க பிராக்கெட்ல முகத்தைன்னு விளக்கம் கொடுத்துறாங்க, தப்பு. இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த வசனத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வாழ்க்கையில விளக்கம் கிடைக்கிறது. அவங்க வாழ்க்கையில அவங்க ஹஜ்ஜுக்கு போனாங்கல்ல, அது கடைசி கட்டம். முதல்ல இருந்து மாற்றப்பட்டு சொல்ல முடியாது. அவங்க ஒரு ஒட்டகத்தில் ஏறி போய் கொண்டிருக்கிறாங்க. பின்னாடி வந்து என்ன செய்யறாங்க, அவங்க தம்பின்னா சின்னத்தாவுடைய மகன் தம்பி, கூட பிறந்த தம்பி அவங்களுக்கு கிடையாது. சின்னத்தாவுடைய மகன் தம்பி ஃபضل இப்னு அப்பாஸுடைய மகன் ஃபضل என்ற ஒரு சஹாபி வந்து பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறார். ரசூலுல்லாஹ் வந்து ஒட்டகத்தை ஓட்டிக்கிட்டு போறாங்க, டபுள்ஸ் போறாங்கன்னு வைங்களேன். இந்த டபுள்ஸ்ல பின்னாடி யார் இருக்கிறா? அவர் ஃபضل இப்னு அப்பாஸ் இருக்கிறார். அப்படி போய்கொண்டே இருக்கும் பொழுது
ஏத்தாப்புல ஒரு பொம்பளை வருது. இப்படி ரசூலுல்லாஹ் அப்படி போயிட்டு இருக்காங்க, ஏத்தாப்புல ஒரு பெண்ணு வருது. அது எப்படிப்பட்ட பெண்ணா? அதுல வருது ஹுஸ்னுஹா, அவளுடைய அழகு வந்து இப்படி ஆட்களை ஈர்க்கிற மாதிரி இருக்கான். பயங்கரமான அழகி பேரழகி ஒண்ணு வருது ஏத்தாப்புல. வந்த உடனே இந்த பின்னாடி இருக்காருல இவரு இளைஞர், அவர் யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய தம்பி ஃபதுல் இப்னு அப்பாஸ் இருக்காருல இளைஞர். இப்படி ரசூலுல்லாஹ் இருக்கும் போது பக்கத்துல இருந்துகிட்டே இப்படி எட்டி பாக்குறாரு, குறுகுண்டு ஒரு மாதிரியா பாக்குறாரா? ரசூலுல்லாஹ் வந்து தெரியல, அவளுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல. அப்புறம் அந்த பொண்ணு வந்து அந்த பொம்பளை கடந்து தாண்டி போனவன பார்த்தா இவர் தலை அங்கிட்டு இருக்குது. ரசூலுல்லாஹ் திரும்பி அப்பதான் பாக்குறாங்க இவரை. நம்மால பின்னாடி இருக்கிறாள் என்ன பண்றாரு? இவர் தலை எங்க இருக்கு? அந்த பொம்பளை நோக்கி அப்படி போயிட்டு இருக்குது. அது திரும்பி இது பாக்குது, இவரும் பாக்குறாரு. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? தலையை ஒரு திருப்பு கையை விட்டு என்ன செய்யறாங்க? தலையை திருப்பி அங்கிட்ட என்ன பாக்குற, எப்படி திரும்ப அப்படின்னு திருப்பி விடுறாங்க. இது வந்து கடைசி காலத்தில் ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்த ஒரு சம்பவங்க. இப்ப அந்த காலத்துல வந்து முஸ்லீம்கள் மாத்திரம் தான் மக்காவுல இருக்க முடியும் என்று சட்டம் வந்த பிறகு அந்த பொண்ணு முஸ்லீம் தான். இது கடைசியா நடந்த சம்பவம் தான். ரசூலுல்லாஹ் காலத்துல கடைசியா நடந்த சம்பவம் தான். எதிர்த்தாப்புல ஒரு பொம்பளை வந்துச்சு, அது பேரழகியா இருந்துச்சுன்னு சொல்றதா இருந்தா இப்படி இது மட்டும் தெரிஞ்ச சொல்ல இயலுமா? இல்ல பேரழகின்னு ஒரு பொண்ணை வர்ணிச்சு அந்த ஹதீஸ்ல சொல்லப்படுறதா இருந்தா எப்படி இருந்தா சொல்ல முடியும்? முகத்தை வச்சு தானே அழகி இல்லைன்னு சொல்லுவீங்க. அப்ப எதிர்த்தாப்புல ஒரு பொண்ணை திரும்பி திரும்பி பார்த்தாரு, அப்படி மூடி திரும்பி பாப்பாரு. அவரு பாக்குறதுக்கு என்ன இருக்குன்னு உத்து பாக்குறாருல, அவரு உத்து பாக்குறதுன்னு அர்த்தம் அந்த மெத்தேட்ல அந்த அம்மா வருது, முகம் தெரிகிறது அர்த்தம். அப்ப முகம் தெரிஞ்சதுனாலதான் அந்த மாதிரி பார்த்தான்னு விளங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல என்ன செய்யல? அந்த பொம்பளை கூப்பிடு, என்னமா நீ முகம் தெரிஞ்ச மாதிரி போற அப்படின்னு கணிச்சிருக்கணும்ல. இவர் தலையை திருப்பினாங்களே தவிர கண்ணு முன்னாடி பார்த்தா ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்க? தப்பு என்று இருக்குமே ஆனால் கண்கள் சிவந்துரும். ரசூலுல்லாஹ் பொறுத்த வரைக்கும் அவருடைய கேரக்டர் என்ன? மார்க்கத்தில் இல்லாத ஒரு காரியம் அவங்க கண்ணு முன்னாடி நடந்தால் கண்கள் அப்படி சிவந்து போய் கட்டும் வார்த்தைகளால் என்ன நடக்குது அல்லாஹ்வுடைய வேதத்தில் விளையாடுறியான்னு கேட்டிருப்பாங்க. அப்ப அந்த முகத்தை வந்து காட்டுவது தப்பா இருந்தால் கண்டிச்சிருப்பாங்களா இல்லையா? கண்டிக்கல. அதே மாதிரி வந்து இப்ப இந்த உரையில கூட சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? ஒரு பெண்ணை எந்திரிச்சு கேள்வி கேட்டுச்சுன்னா வந்துச்சுல, நரகத்துக்கு அதிகமாக பெண்கள் போவாங்க, ஏன் ரசூலுல்லாஹ் இப்ப நரகத்துக்கு பெண்கள் போகணும்னு கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, பதில் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நீங்க வந்து அதிகமா சாபம் போடுறீங்க, கணவனுக்கு நன்றி நடக்க மாட்டேங்கிறீங்க, அதனாலதான். இந்த கேள்வி கேட்ட பொம்பளைக்கு யாரு தெரியுமா? அந்த பொம்பளை பத்தி அந்த ஹதீஸ்ல வர்ணனை வருது. காலத்து இம்ராத்துன் சாஃபாவுல் ஹத்தைன், அதாவது முகம் கருப்பா இருக்கக்கூடிய ஒரு பெண் எழுந்தார். அதுல அது எப்படி வருதுன்னா கண்ணத்தை சொல்ற, ஹத்னா கண்ணம். அப்ப ஒரு அம்மா எந்திரிக்கிறாங்க கேள்வி கேட்பதற்கு. அந்த பெண் எப்படி இருந்தார்கள்? சாஃபாவுல் ஹத்தைன், இரண்டு கண்ணங்களும் கண்ணங்கரேர் என்று இருக்கக்கூடிய, அதாவது கருப்பு நிற பெண், கருப்பு மூஞ்சி உள்ள ஒரு பெண் எழுந்து இந்த கேள்வியை கேட்டார்னு அந்த ஹதீஸ்ல சொல்லப்படுது. அது கருப்பு மூஞ்சியா சிவப்பு மூஞ்சியா எப்படி தெரியும்? மூடிட்டு தெரியுமா? மூடிட்டு பை மாதிரி தெரியுமாண்டா? தெரியாது. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி எழுந்த அந்த அம்மா கேள்வி கேட்குது. அந்த அம்மாவுடைய மூஞ்சி எப்படி இருக்குன்னு இருக்கிற ஆட்களுக்கு தான் தெரியுது. தெரிஞ்சு நமக்கு அறிவிக்கிறாங்கன்னு சொன்னால் அப்ப நபிகள்லாம் என்ன பண்ணிருப்பாங்க? என்னமா நீ எப்படி நீ என்ற கேள்வி கேட்கிற அப்படின்னு இருப்பாங்கல்ல. அப்படி சொல்லல. அதனால இதை உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், ஏராளமான சான்றுகளோட. அதுக்கு மகளிருக்காக ஒரு சீடி போட்டிருக்கிறோம். மகளிர் சட்டங்களை விளங்கிறதுக்காக 4 சீடி. மகளிருக்காக உள்ள எல்லா டீட்டெயிலையும் கோ எஜுகேஷன் அந்த சகோதரி கேட்டதுல இருந்து ஒரு மகளிருக்கு என்னென்ன மாதிரியான ஒழுங்குகளை கடைபிடிக்க வேண்டும் என்பது வரைக்கும் அதில் விரிவா விளக்கியிருக்கிறோம். அதை பாத்தீங்கன்னா அது நோட்ஸ் வச்சு பேசுறதுனால நம்பரோட சொல்லுவோம். இப்ப நான் யாபத்துல வச்சு சில டெக்ஸ்ட் வாசிப்போம், வசன நம்பர் ஹதீஸ் நம்பரோட இருக்கும். அதுல கூடுதலா தெரிஞ்சுக்கிறங்க. இது ஒரு விஷயம்.